Hi friends, welcome to Vishishtaa vlogs. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொத்தவரங்காய் வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு அவியல் எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் फ्रेंड्स. வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விசிஷ்டா vlogs இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துறலாம். நான் வாஷ் பண்ணி ஒரு பிரஷர் குக்கர்ல ஆட் பண்ணிட்டேன். இது முங்குற அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போறோம் அடுத்து. ஓகே, ஆட் பண்ணிட்டு இதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. போட்டு இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டு வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இப்போ அதை அப்படியே கூல்டவுன் ஆகட்டு. நல்லா கூல்டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். 2 சைடும் கையை வச்சு இந்த மாதிரி நாரை எடுத்து இப்படி 2ஆக பிச்சிங்கன்னா அது 2 சைடோட நார் அவ்வளோத்தையும் எடுத்துடணும். இந்த மாதிரி பீஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள் எப்படி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு, அப்புறமா இந்த சைடு, அப்புறம் 2 சைடும் பிச்சு போட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வச்சிடலாம். இதுக்கு நான் வந்து 1/4 கப் தேங்காய், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுருங்க. இப்போ நம்ம கடாய் வச்சு இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறி லீஃப் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விடணும். 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் புளி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி விட்டு அதையும் கலக்கிட்டு இப்போ தேவைக்கு லைட்டாக உப்பு, ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சனால இதுக்கு ரொம்ப போடணும்னா லைட்டாக போட்டு அதையும் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நம்ம அவிச்சு வச்ச கொத்தவரங்காவை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டு. அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், நல்லா கொதித்து சூப்பராக வந்துருச்சு. நம்ம கொத்தவரங்காய் அவியல் இதுதான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏன்னா இதில் நிறைய கால்சியம் இருக்குது. மெயினாக உங்கள் வீட்டில் யாராவது சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விசிஷ்டா vlogs மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.